அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முந்தின 2 வீடியோவில் வந்து 40 இன்ச் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத 2 பார்ட்டாக வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து அந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டியில் வந்து 2 பட்டி மட்டும் நான் சரியான அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு உள்ளக்கு கொடுக்கறதுக்காக நான் பேண்ட் கிளாத் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக பேண்ட்டோட கிளாத் வந்து நான் உள்ளே கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் 2ஆக அப்படியே பிரித்து வந்து போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து 2 பீஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இந்த பேண்ட் கிளாத்துக்கு மேலே நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி அளவில் கட் பண்ணி வச்சுருக்கிற பட்டி பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வைக்கும்போது நல்லா ஆப்போசிட் சைடில் கரெக்டாக வந்து போடணும். இப்போ ஃப்ரண்ட்டும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரைட் ஆர் லெஃப்ட் சைடு வைக்கிறதுக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம கீழே பேண்ட் கிளாத்து போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ரெடி அளவில் கட் பண்ண பீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதை 3ஐயும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம பட்டிக்கு கட் பண்ணும்போது கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா, அதில் கீழே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையல் போடணும். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் ஒரே இடத்துல சென்டரில் இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஜாயிண்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண அந்த ஒரிஜினல் பீஸ் இருக்குது இல்லைங்களா, ரெடி அளவில் கட் பண்ணது, அதை மட்டும் வந்து திருப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் வந்து நம்ம போடணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வந்து 2 வீடியோவாக வந்து இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக இருக்கும். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிமான தையல் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்பக்கமாக திருப்பி வந்து விடணும். இப்போ நம்ம எட்ஜில் வந்து நம்ம படிமான தையல் போட்டிருப்போம். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் அல்லது ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நம்ம 2ஆவதாக ஒரு தையல் வந்து நான் போடுறேன். அந்த தையல் போட்டு அப்படியே என்ன பண்ணணும்னா, நம்ம ரெடி அளவில் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா பீஸையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஜாயிண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி அளவில் வந்து தையல் போட்டிருக்கோம். இப்போ அந்த ரெடி அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பட்டியிலையும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். அந்த படிமான தையல் போட்டதுக்கு கீழே இருக்கிற பகுதி எல்லாத்தையும் உள்புறம் திருப்பி விட்டுட்டு நம்ம எட்ஜில் ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம். அந்த தையலுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் 2ஆவதாக ஒரு தையல் வந்து போடுங்க. அது அப்படியே சுற்றிலும் 1/4 இன்ச் இடைவெளி விட்டு நம்ம ரெடி அளவு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நம்ம கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே அந்த தையலுக்குள்ளே கவர் ஆகிடும். அதுக்கு மேலே வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பட்டி வந்து தைச்சி எடுத்துட்டோம். 2 பட்டியும் நமக்கு ரெடியாக வந்து இருக்குது. இப்போ இந்த 2 பட்டியுமே வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு 2 பட்டியும் சரியான அளவில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பட்டி வந்து அளவு கூட குறைய இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ 2 பட்டியுமே நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதோட அகலம் உயரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் வந்து பண்ணிடுங்க. அப்போ தான் 2 சைடும் கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பட்டி வந்து தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டு டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்.
இப்போ இதில் 2 பீஸ் வந்து இருக்குது. நம்ம மேல்புறம் வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். அதை தட்டி விட்டுட்டு அப்படியே உள்பக்கம் அப்படியே எடுத்து ஆப்போசிட்டில் வந்து போடுங்க. கழுத்து பகுதி வந்து சென்டரில் இருக்க மாதிரி போட்டுருங்க. இப்போ இதில் வந்து கேமராவில் தெரியுதான்னு தெரியலை. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது வந்து உள்பகுதியில் தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம மார்க் வந்து பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே அளவில் நான் வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம டாட் பிடிச்சு தைக்கிறதுக்காக இதே மாதிரி 2லேயுமே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்போதே கரெக்டாக இந்த டாட்டுக்கு நாச்சஸ்ஸு எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம தைக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதி 2மே சேமாக வந்து நம்ம வச்சுருக்கோம். ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து உரமாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பகுதியில் நம்ம வந்து தைக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம நாச் போட்டிருக்கிறது தெரியுது இல்லைங்களா? இப்போ மேலே அந்த மெயின் டாட்டோடைய எண்டு கீழேருந்து பிடிக்கக்கூடிய எண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து கையில் பிடிச்சிட்டு நம்ம கீழேருந்து நாச்சஸ் 2 நாச்சும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அதை வந்து தைக்கணும். நம்ம போட்ட லைன் மேலேயே நம்ம வந்து தைச்சி எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நம்ம கீழேருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட் வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம சைட் டாட் வந்து நம்ம பிடிக்கலாம். இப்போ சைட் டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் நாச் போட்டிருக்கிறது நமக்கு தெரியுது. அந்த டாட் எங்கே முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிறோமோ அந்த இடத்த எடுத்துக்கோங்க. அதையும் அதில் வரைக்கும் கை வச்சுட்டு அது வரைக்கும் தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம சைட் டாட்டும் பிடிச்சிட்டோம். அடுத்து 3வது டாட் வந்து பிடிக்கலாம். இந்த 3வது டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட்டுடைய எண்டை வந்து பிடிச்சிக்கோங்க. அதிலிருந்து நமக்கு பிடிச்சா சரியாக வந்து இருக்கும். இப்போ மேலே இருந்து நம்ம மார்க் பண்ண அளவுக்கு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பகுதியில் வந்து நம்ம 3 டாட்டும் நம்ம எந்த அளவுக்கு வரைஞ்சி வச்சுருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சு வந்து நம்ம தைச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கவனமாக பாருங்கள். நம்ம இப்போ மடித்து வச்சுருந்த பீஸை அப்படியே நம்ம எடுத்துட்டோம். அதுதான் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் எதுன்னு கரெக்டாக பார்த்துருங்க. 2மே ஒரே சைடு இருக்கிற மாதிரி தைச்சிடக்கூடாது. இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்க அந்த எண்டை வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கணும். எண்டை கையில் பிடிச்சிட்டு கீழே வந்து இருக்கிற நாச்சஸை கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்படி தைக்கும்போது அந்த நீடில் பாயிண்ட் நேரு நமக்கு அந்த எண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கணும். அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட்டோடைய எண்டு வந்து நமக்கு அந்த நீடில் பாயிண்ட் நேரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு தைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய அந்த மெயின் டாட் வந்து கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சு இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு வரும். இதே மாதிரி வந்து வைக்கணும். நீடில் பாயிண்ட்டும் நம்மளோட டாட்டோடைய எண்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி வச்சு தைங்க. இப்போ இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையல் போடும்போது நமக்கு அழகாக வந்து இருக்கும். இந்த மாதிரி முன்ன பின்ன எடுத்துக்க வைக்காமல் நேராக வந்து எடுத்து வைக்கணும். நமக்கு நீடில் பாயிண்ட்டும் நம்ம எது வரைக்கும் தைக்க போகிறோமோ அந்த பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நமக்கு தையல் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வந்து வரும். இதே மாதிரி தான் மற்ற 2 டாட்டுக்குமே இது வரைக்கும் வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம 1/4 இன்ச் அளவில் பிடிக்கணும். கீழேருந்து பிடிக்கிறது மட்டும்தான் நம்ம 1.5 இன்ச் 1.25 இன்ச் அந்த மாதிரி பிடிப்போம். சைடு டாட்டும் 3வது டாட்டும் 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம பிடிப்போம். அதையும் வந்து நம்ம பிடிச்சு தைச்சிக்கலாம். நம்ம மார்க் பண்ணது எது வரைக்குமோ அது வரைக்கும் தான் தையல் போடணும். அதை விட அதிகமாகவும் கம்மியாகவும் நம்ம போட்டோன்னு சொன்னால் ஒரு சைடை விட இன்னொரு சைடு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். அதனால் 2 சைடுமே கரெக்டாக நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அது வரைக்கும் கரெக்டாக வந்து தைங்க. இந்த மாதிரி லாக் தையல் போடலைன்னா அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வந்து கட் பண்ணி விடுங்க. நமக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம 2 பக்கமும் டாட் வந்து பிடிச்சு தைச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 2 பக்கமே தைச்சது வந்து 2 அளவுகளுமே சேமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரைட் சைடையும் ஒன்றா வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றிலும் வந்து அளந்து பார்க்கணும். ஃப்ரண்ட்டு சைடு கீழே மேலே ஷோல்டர் கழுத்து பக்கம் எல்லாமே வந்து இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அளந்து பாருங்கள். நமக்கு அந்த டாட் வந்து நம்ம 3 டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த 3 டாட்டும் கரெக்டாக
ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நெக்கு பகுதியும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு தையல் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் 2 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். டாட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு தையல் போட்டிருந்தோம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 2 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி போட்டு எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பட்டி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பட்டியோட ஃப்ரண்ட்டும் கிராஸோட ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பில்லை, கரெக்டாக வந்து வரும். இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீஸை வந்து ஜாயின் பண்ணலாம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய அந்த மெயின் டாட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இதை மடித்து தையல் போடாமல் ஒரு சிலர் அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. இதை மாதிரி மடித்து தையல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், இதே ப்ளவுஸ் நம்மக்கிட்ட அளவுக்கு வருது, அளவு ப்ளவுஸாக வருது அப்படின்னு சொன்னால், நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு அந்த லென்த்து வந்து அளந்து பார்க்கும்போது நமக்கு சரியான அளவு கிடைக்காது. அதனால் மடித்து தைச்சி விட்டுட்டிங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து நம்ம அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணாமல் மடித்து தைச்சி விடுங்க. மடித்து தைச்சி விட்டு இப்போது ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம 1/2 இன்ச்சு இடைவெளியில் நம்ம ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நம்ம மடித்து விட்ட பகுதியை ஃப்ரண்ட் சைடு திருப்பி விட்டுருங்க, முன்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச்சில் வந்து தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பட்டி வந்து அப்படியே இருக்கும், கரெக்டாக வந்து உட்காரும். நமக்கு அந்த கிராஸ் மட்டும்தான் லூஸாக வந்து இருக்கும். நம்ம ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டிங் வந்து நமக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து மடித்து வந்து தைச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மடித்து தைச்ச பகுதியை ஃப்ரண்ட் சைடு தான் வந்து திருப்பி விடணும். இப்போ இதையும் நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து அப்படியே ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையலுக்காக விட்டுருப்போம். 1/2 இன்ச் அளவு, அதே 1/2 இன்ச் அளவை நம்ம பிடிச்சு தைக்கும்போது ப்ளவுஸோட அளவுகள் வந்து நமக்கு சரியாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது வந்து ஒரு அலவன்ஸ் வந்து விட்டுட்டு நம்ம தைக்கும்போது ஒரு அலவன்ஸ் வந்து பிடிச்சி தைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா ப்ளவுஸோட அளவு வந்து மாறிடும். அதனால் என்ன அளவு நீங்கள் தையலுக்கு விடுறீங்களோ அதே அளவு நம்ம தைச்சிடணும். இப்போ நம்ம ரெண்டுமே வந்து பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இதையும் வந்து 2 பக்கமும் சரியாக இருக்கா, அந்த பட்டி ஜாயிண்ட்டு நேர் பட்டி ஜாயிண்ட் வருதான்னு சொல்லி 2 பீஸையும் சேர்த்து வச்சு நம்ம அளந்து வந்து பார்க்கணும். 2 சைட்லேயுமே இந்த பட்டியோட ஜாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா, ஒன்று வந்து அதிகமாக ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் நம்ம வந்து பிடிச்சிடக்கூடாது. அதனால் 2 பக்கமும் சரியாக வந்து தைச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம 2வது ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமா 2வது தையல் வந்து போடுங்க. இப்போ 2 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் வந்து தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து இருக்குது. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஹூக் பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் தேவையான பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீஸை கீழே வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸை வந்து நான் மேலே வந்து வைக்கிறேன். அதை ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு 1/4 இன்ச் இடைவெளியில் கரெக்டாக நேராக வந்து எடுத்து வச்சு தைங்க. நமக்கு ப்ளவுஸ் பீஸ் கிராஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வைக்கிற பீஸையும் கிராஸாகவே வச்சு தைக்கக்கூடாது. கிராஸாகவே இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சு 1/4 இன்ச் அளவில் மேலேருந்து கீழே வரைக்கும் 1/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். கீழே வந்து 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி உள்பக்கம் மடித்து விடும்போது நமக்கு கீழே பிசுறு வந்து தெரியாது. அதை இப்போ வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுடலாம். நம்ம ஜாயின் பண்ண பீஸை வந்து வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே படிமான தையல் வந்து ஒன்று போடணும். இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து நகத்தில் நல்லா கீறி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம எந்த இடத்துல 1/4 இன்ச்சு தையலுக்கு
போட்டோமோ அந்த தையல் நேர் இதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வைக்கணும். படிமான தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச்சில் அந்த இடத்துல வந்து நம்ம மடித்து வந்து வைக்கணும். மடித்து வச்சு சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து நீங்கள் போடுங்க. சென்டரில் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் எஜ்ஜிலேயே நான் வந்து இன்னொரு தையல் வந்து நான் போடுறேன். இப்போ நம்ம சென்டர்லேயும் எஜ்ஜிலையும் ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ அந்த எண்டில் வந்து நம்ம அப்படியே வீப்பட்டி தைச்சிட்டே வரும்போது தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது மார்க் பண்ணுறது ஏற்கனவே எப்படிங்கிறது நம்ம தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். கீழே ஒன்று, மேலே ஒன்று, பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒன்று, ஃப்ரண்ட் டாட்டுக்கிட்ட ஒன்று, பட்டியோட சென்டரில் ஒன்று, இந்த மாதிரி 5 வீ தைக்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐப்பட்டி வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ அந்த கழுத்து பகுதிக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம ஹூக் பட்டி வந்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஐப்பட்டி வந்து தைச்சிட்டோம். வி பட்டி, ஐப்பட்டி எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம ஹூக் பட்டி வந்து வச்சு தைக்கிறதுக்காக அதுக்கும் இதே மாதிரி நான் இந்த பீஸை வந்து கீழே வந்து வச்சுக்கிறேன். ப்ளவுஸ் பீஸை வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். இப்போ கழுத்து பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணலாம். 1/4 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணணும். இப்போது இதில் வந்து நம்ம இந்த 1/4 இன்ச்சு ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே திருப்பிடணும். இப்போ வி பட்டி தைக்கும்போது அந்த 1/4 இன்ச்சுக்கு மேலே வச்சு அதுக்கு வெளியில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்த கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியில் வந்து விட்டுருந்தோம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற பீஸ் எல்லாத்தையும் உள்ளே வந்து மடிச்சிடணும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம அதே மாதிரி படிமான தையல் வந்து போட்டுட்டோம். இப்போ எண்டில் வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மடிச்சிட்டோம். திருப்பி நம்ம அந்த 1/4 இன்ச் அளவில் எங்கன்னா தையல் போட்டோமோ அதே அளவுக்கு வச்சுட்டு திரும்பியும் அதை வந்து நம்ம உள்ளே வந்து மடிச்சிடறோம். சரிங்களா? ஹூக் பட்டியில் வந்து அந்த 1/4 இன்ச்சையுமே அப்படியே உள்ளே திருப்பிடணும். ஐப்பட்டி இருக்கிற சைடு வந்து அதை அப்படியே வெளியில் வந்து வச்சிடணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சேர்த்து வச்சு ஜாயிண்ட் வந்து போட்டுட்டோம். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸையும் கட் பண்ணிவிட்டு எட்ஜிலையும் நான் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எட்ஜில் தையல் போடும்போது நல்லா நமக்கு படிஞ்சு வந்து இருக்கும். இப்போ நம்ம ஹூக் பட்டியும் வந்து வச்சுட்டோம். இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு கீழே மேலே கழுத்து பகுதி, பட்டி ஜாயிண்ட்டு, அந்த ஃப்ரண்ட்டோட டாட்டு அது எல்லாமே வந்து ஒரே நேராக இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னா நம்ம தைச்சது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை ஜாயிண்ட்டு, சைடு ஜாயிண்ட்டு இதெல்லாம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.